நண்பர்களுக்கு வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். ஜனவரி மாதம் 21ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். தேசிய அரிய கனிமங்கள் இயக்கம் CMM விரைவில் தொடங்கப்படும் என மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். அரிய கனிமங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்து இறக்குமதியை குறைப்பதை உறுதிப்படுத்துவதுடன் கடலோர பகுதிகளில் சுரங்க பணிகளை மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். 2023-24ஆம் நிதியாண்டில் அதிகப்படியான சுரங்க ஏலங்களை மேற்கொண்ட மாநிலத்தில் முதலிடத்தில் ராஜஸ்தானும், அடுத்த இடங்களில் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்கள் உள்ளன. லித்தியம், கோபால்ட், செம்பு, நிக்கல் மற்றும் பூமியின் அரிய தனிமங்கள் உள்ளிட்டவை அரிய கனிமங்கள் என்று அழைக்கப்படும். இவை பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் உற்பத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பை மேற்பார்வையிட கண்காணிப்பு குழு தேவையா அல்லது அணை பாதுகாப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட குழு தொடர வேண்டுமா என்பதை தெரிவிக்குமாறு தமிழகம் மற்றும் கேரள அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு பிரதிநிதியாக விழாவில் கலந்து கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமரின் வாழ்த்து கடிதத்தை ட்ரம்பிடம் வழங்கினார். சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த உள்ள முதல் மாநிலம் உத்தரகாண்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் மாதத்துடன் முடிவடையும் 2024-25ஆம் ஆண்டுக்கான கரும்பு சாகுபடி பருவ காலத்தில் 10 லட்சம் டன் சர்க்கரையை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதித்துள்ளது. மார்ச் மாதத்துடன் நிறைவடையும் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று மூடிஸ் நிறுவன ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8.2% இருந்தது குறிப்பிடத்தக்கது. நடப்பு நிதியாண்டில் முதல் 8 மாதத்தில் காப்பீட்டு பிரீமியம் செலுத்துவது 16% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டில் இது 8% இருந்தது. இந்தியாவில் காப்பீட்டு துறையின் வளர்ச்சி வரும் ஆண்டுகளில் சிறப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மழை பனிமூட்டம் காரணமாக நெல்லை உலர வைப்பதில் விவசாயிகள் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதால் 22% ஈரப்பதம் உள்ள நெல்லையும் கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என கோரி தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. மத்திய அரசு அனுமதித்துள்ள 17% ஈரப்பதத்தில் தொடர்ந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான பல்வேறு துறைகளில் அலுவலர்கள் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்கும் திட்டத்தின் பெயர் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமாகும். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஒரே ஆண்டில் 12.80 லட்சம் மக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அரசின் சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஓராண்டை கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்ற 30 நாட்களுக்குள் அரசின் சேவைகளை அவர்களது வீடுகளுக்கே சென்று சேர்க்கும் திட்டம். அந்த நோக்கத்தில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 18வது IPL போட்டிக்கான மெகா ஏலத்தில் போட்டியின் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக ரிஷப் பந்த் என்ற வீரரை ரூபாய் 27 கோடி கொடுத்து வாங்கியது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி நிர்வாகம். நன்றி.